my stars, welcome to SparkMac. இன்னைக்கான வீடியோல நம்ம ஒரு ரூம் டெக்கர் தான் பார்க்க போறோம். பொதுவாக பட்டர்ஃப்ளை அப்படினாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குறிப்பா வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பட்டர்ஃப்ளையை வச்சு தான் நம்ம ஒரு கிளாக் டிசைன் பண்ண போறோம். இதை வந்து நம்ம குழந்தைங்களோட ரூம்ல அழகா செஞ்சு வச்சோம்னா பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும், ப்ளசண்டா இருக்கும். இதை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பட்டர்ஃப்ளையோட பேட்டர்னை வந்து வரைஞ்சிருங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளையை வரைஞ்சி மடித்து பாதி பட்டர்ஃப்ளையை வரைங்க. வரைஞ்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்திங்கன்னா இது ஒரு பேட்டர்னாக மாறிடும். இதை வச்சு நம்ம கலரில் கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலரில் சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை அந்த பட்டர்ஃப்ளைக்கான அளவில் நீங்கள் ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அதில் வந்து இந்த பேட்டர்னை வச்சு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கணும். இது வந்து உங்களுக்கு எத்தனை பட்டர்ஃப்ளை வேணுமோ அத்தனை பட்டர்ஃப்ளை வந்து இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கிளாக் டிசைன் பண்ணுறதுனால நமக்கு 12 தான் தேவைப்படும். ஸோ 12 பட்டர்ஃப்ளைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 கலரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், பிளாக் அண்ட் க்ரேயில். இதிலே வந்து 2 மாடலில் நான் பட்டர்ஃப்ளை செஞ்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 4 கலர் மட்டும் பெருசாக வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு 4 கலரில் வந்து பெருசு கட் பண்ணியிருக்கேன். அந்த கலர் பட்டர்ஃப்ளையில் நம்ம பிளாக்கை வச்சு சென்டராக வச்சு ஒட்டிடணும். இதை வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் செவுத்தில் ஒட்டும் போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம வச்சு பார்த்துக்கலாம். நமக்கு இந்த 12, 3, 6, 9க்கு மட்டும் நம்ம இந்த கலர் வைக்க போகிறோம். அதை வச்சு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒயிட் எம்சில் எடுத்து இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பாலாக எடுத்துக்கலாம். இதை ஒரு பாலாக எடுத்தாச்சு. இதுலேருந்து வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து அதை வந்து நம்ம நல்லா நீட்டாக ஆக்க போகிறோம். ஏன்னா அந்த பட்டர்ஃப்ளைக்கு சென்டரில் வைக்கிறதுக்காக இதை வந்து நம்ம சின்னதாக மெல்லிஸாக வந்து இப்படி உருட்டிக்கோங்க. இப்போது பட்டர்ஃப்ளையில் வந்து நமக்கு சென்டராக வச்சு பாருங்கள் கரெக்டாக அந்த நீட் இருக்கான்னு. எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருட்டி அதை வச்சு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இப்போ கரெக்டாக அந்த சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டிடுங்க. இதை எப்படி கரெக்டாக ஒட்டிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, அழுத்தி விட்டுருங்க. அழுத்திட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் காயணும். நல்லா காஞ்ச பிறகு இதுக்கப்புறமா நம்ம இதை கலர் பண்ணலாம். நல்லா மடித்து பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பட்டர்ஃப்ளைலையும் வந்து அது மாதிரி ஒட்டி ட்ரை ஆக்கிடுங்க. நம்ம வீட்டில் டேப்லாம் வாங்கினோம்னா காலி ஆச்சுன்னா இந்த மாதிரி ரோல் கிடைக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம சென்டர் பாயிண்ட்டு இப்போ பண்ண போகிறோம். நான் வந்து இதை ஜஸ்ட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதை வச்சு பண்ணுறேன். உங்களுக்கு ரியலாகவே டைம் ஓடணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணாத உங்களுக்கு கிளாக் இருந்ததுன்னா அதோட நீங்கள் அந்த சென்டர் பாயிண்ட்டு கூட நீங்கள் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 ரவுண்டு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, முன்னாடியும் பின்னாடியும் ஒட்டுறதுக்கு. சைட்லேயும் வந்து இதே மாதிரி நீட்டு ஸ்ட்ரிப்பு மாதிரி ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒட்டிக்கலாம். இப்போ இதை 2 ரவுண்டு ஸ்ட்ரிப்பு அது இதில் வச்சு ஒட்டுறதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ அதில் ஒரு சைடு க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஒரு ரவுண்டில் ஒட்டிடுங்க. அதே மாதிரி மேல் பகுதியிலையும் வந்து இன்னொரு முறை க்ளூ அப்ளை பண்ணி இதையும் சேர்த்து அது மேலே ஒட்டிடுங்க. சைடில் வந்து அந்த ஸ்ட்ரிப்பை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி வச்சுருங்க. இப்போ இது ரவுண்டு ஒட்டியாச்சு. அதே மாதிரி முள்ளுக்காக வந்து நான் சின்ன முள்ளுக்கு பெரிய முள்ளுக்காக வந்து பிளாக் சார்ட்லேயே வந்து நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குச்சி மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். சென்டருக்கு வந்து நம்ம அந்த எம்சியில் ஒட்டணும் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம கலர் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த கலர் விருப்பப்பட்டாலும் நீங்கள் அந்த கலர் வச்சு நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முள் ஒட்டி எடுத்துக்கலாம். அந்த ரவுண்டில் வந்து கரெக்டாக நடுவில் பார்த்து அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சின்ன முள்ளை அதில் ஒட்டிடுங்க.
அதை வச்சு ஒட்டி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே திரும்பவும் க்ளூ போட்டு பெரிய முள்ளை அது மேலேயே வச்சு ஒட்டிடலாம். இப்படி இப்போ இது ரெண்டும் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு, வெளியில் வராமல் இருக்க ஒரு சின்னதாக ஒரு துண்டு நம்ம சார்ட் பேப்பரை கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து டேப் போட்டுற மாதிரி நம்ம ஒட்டிடலாம். இப்போ இப்படி சென்டராக வச்சு இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் ஒட்டிக்கும். டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பட்டர்ஃப்ளை வந்து நம்ம செவுத்தில் ஒட்டுறதுக்காக நம்ம ஒட்ட போகிறோம். எந்த அளவுக்கு நமக்கு நீட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீட்டில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன லைன் வச்சா போதும். அந்த மாதிரி சென்டரில் வந்து வைக்கிறதுக்கு சின்ன லைன் இருந்தால் போதும். இவ்வளோ பெருசு வேண்டாம் நமக்கு. அதனால் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்லிஸாக கட் பண்ணி அதை வந்து அந்த சென்டராக வச்சு ஒட்டிடுங்க. ஒரு சைடு டேப்பு பிக்க வேண்டாம், ஒரு சைடை மட்டும் வச்சு இதே மாதிரி எல்லா பட்டர்ஃப்ளைலையும் நம்ம கட் பண்ணி மெல்லிஸாக ஒட்டிடுங்க. ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைலையும் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு சென்டராக வச்சு ஒட்டிடுங்க. நம்ம செவுத்தில் ஒட்டும் போது ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கரை மட்டும் பிச்சுட்டு ஒட்டிக்கலாம். நீங்கள் உங்கள் செவுத்தில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டை முதல்ல ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா வந்து கிளாக் வந்து அந்த 12 மார்க் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பட்டர்ஃப்ளை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா ஸ்டிக்கர் பிச்சு ஒட்டினீங்கன்னா கரெக்டாக ஒட்டிடும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடையில் நம்ம ஸ்டிக்கர்ஸ் வாங்கி வைக்கிறத விட நாமளே செஞ்சு வைக்கும் போது அதில் ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். இது மாதிரி நிறைய க்ரியேட்டிவான திங்ஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னா எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர்.